ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிராஸ் பீஸை வந்து எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படின்னு வந்து நெக்லலாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி கிராஸ் பீஸ் வந்து நான் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அது டைட்டாக இருக்கும். அதையே நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக இழுத்திங்க, இந்த மாதிரி கிராஸாக வச்சு நீங்கள் இழுத்து பார்த்திங்கன்னா நல்லா இழுக்க வரும், ஸ்ப்ரிங் மாதிரி இழுக்க வரும். அந்த மாதிரி நீங்கள் கிராஸாக வச்சுக்கோங்க. அதை கிராஸாக வச்சுட்டு அந்த லைனில் நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கேலில் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த ஸ்கேல் அளவுக்கு மட்டும் நம்ம 2 பக்கம் இந்த மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்தளவு கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து மார்க் பண்ணதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க. அதில் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா நம்ம நீளமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் சின்ன கிளாத்தில் கட் பண்ணனால நம்ம நிறைய ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். அதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மாதிரி வருது பார்த்திங்களா, இதில் பண்ணுற மாதிரி இந்த எண்டையும் அந்த எண்டை இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இந்த சைடு கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இருக்க மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 சைடும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அவங்கள மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு தைச்சோன்னா அது கரெக்டாக வரும். நமக்கு இதை தைச்சிட்டு திருப்புறப்ப அது கரெக்டாக வரும். இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல தைச்சிக்கலாம். 2 பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். அந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு அது கீழே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருதில்ல, அது கீழே மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கலாம். இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ தைச்சிட்டு இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரையாங்கிள் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அது வந்து மாதிரி திருப்பறப்போ கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கட் பண்ணி விட்ருங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத கட் பண்ணிவிட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு அழகாக ஒன்று போல் இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று பீஸ் கட் பண்ணோன்னா அதையும் இதே மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ண அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக் பீஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் நெக்கோட வெளி சைடு நல்ல பக்கம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்ல, அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு மேலே வச்சுக்கோங்க. ரைட் சைடு மேலே வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நெக் பீஸில் வச்சுருங்க. நல்ல பக்கத்தில் வைக்கணும். துணியோட வெளி பக்கத்தில் வச்சு நம்ம உள் பக்கம் திருப்பணும். நல்ல பக்கத்தில் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் இருக்க மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதான். 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம தைக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக ஒன்று போல் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி சுடிதார் நெக் பீஸில் நீங்கள் இந்த மாதிரி வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. வெளிப்பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தைங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் தையலுக்கு அந்த பக்கம் விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக நெக்கில் ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் மெதுவாக தைங்க. கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக வச்சு தைங்க. இப்போ வந்து இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணியிருக்கனால உங்களுக்கு வேகமாக தெரியும். நீங்கள் மெதுவாக தைச்சி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா அந்த கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணாதீங்க. வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம வச்சுட்டு நம்ம மீதி கட் பண்ணி தச்சு முடித்த பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக எவ்வளோ வரும்னு தெரியாதுல்ல, அதனால் நம்ம வந்து தச்சு முடித்த பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட்
பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அதிலலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா அது உள்ளே நம்ம திருப்புறப்ப அது அழகாக திரும்பும். அதனால் அந்த வளைவு இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா தச்ச கிளாத் இது இருக்கும்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண பிறகு நம்ம ராங் சைடில் வந்து திருப்பணும்ல, அதை நம்ம அப்படியே கூட திருப்பலாம். இல்லாட்டினா இன்னொரு மெத்தட் வந்து படிமான தையல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது உள்பக்கம் அப்படியே ஸ்டிஃபாக நின்றும். நம்ம வெளியில் வந்து அந்த கிராஸ் பீஸ் வந்து அசிங்கமாக தெரியாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா, அந்த கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறோம்ல, அந்த கிராஸ் பீஸில் தான் நம்ம ஒட்டி அந்த கிராஸ் பீஸையும் அந்த நெக் பீஸையும் ஜாயின் பண்ணோம்ல, நெக்கையும் ஜாயின் பண்ணோம்ல, அந்த இடத்துல கிராஸ் பீஸில் தான் வரணும். நம்ம சுடிதார் கிளாத்தில் வரக்கூடாது. அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஒட்டி தான் நம்ம அப்படியே தையல் போடணும். அந்த 2 துணிக்கு நடுவில் அப்படியே ஒட்டி வரணும். அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது. நம்ம சுடிதார் கிளாத் இருக்குல்ல, அதில் வரக்கூடாது. அதை அந்த சுடிதார் கிளாத்துக்கு கீழே அப்படியே அப்படியே இந்த கிராஸ் பீஸை ஒட்டி நீங்கள் தையல் போடணும். இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது அப்படியே அந்த கிராஸ் பீஸ் வந்து என்ன ஆகும்னா உள்ளே அப்படியே மடங்கிடும். நமக்கு அந்த கிராஸ் பீஸ் வந்து வெளில தெரியவே தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தையல் போட்டாலே நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம இது பண்ணலாம். இது வந்து படிமான தையல் சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி தையல் போட்டோம்னா அந்த கீழே இருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே அப்படியே நின்றோம், மடங்கி அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே நின்றோம், உள்ளே போயிட்டு வெளில எதுவுமே தெரியாது. இப்போ இந்த பாருங்கள், இப்போ உள்ளே அப்படியே கரெக்டாக அது மடங்கிடுச்சா, இதுக்கு தான் நம்ம படிமான தையல் சொல்கிறோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு தையல் போட்டாலே நீங்கள் அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு அழகாக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அப்படியே அந்த வளைவாக ஒரு தையல் மட்டும் ஒரு கொஞ்சம் தள்ளி நீங்கள் அப்படியே தையல் போட்டாலே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், தையல் போட்டுட்டோம் நெக்கை சுற்றி. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக் வந்து நமக்கு அழகாக ஷேப்பாக கிடைக்கும். நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம சுடிதாருக்கு, ப்ளவுஸ்க்குலாம் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு வந்து அதிகமாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸில் வந்து எப்படி கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டிகோட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெகுலராக இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.